தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினியவர்களே, பாஸ்கா காலத்தில் 6வது வாரத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆயினும் இந்த உலகத்தின் தலைவனை வெற்றி கொண்டு விட்டேன் என்று உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளித்து அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகிறார். இயேசுவுடன் உயிர்த்தெழுதலில் நாமும் பங்கு கொள்கிறோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த உலக போக்கிலான பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தூய ஆவியின் தூண்டுதலால் உண்மைக்கு சான்று பகர்கின்ற இறைமக்களாக வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. திருச்சபை இன்று நினைவு கூறும் புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க்கிடம் நம்முடைய வேண்டுதல்களை எடுத்துரைப்போம். தொடரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இன்றைய திருப்பலியிலே நாம் ஒவ்வொருவரும் இதுவரை இறைவன் நம் வாழ்விலே செய்த அனைத்து நன்மைகளுக்காக எண்ணி இந்த நேரத்திலே நன்றியோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். சிறப்பாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் கடவுளுடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து நம்மை தயாரித்து கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள் குறைகளை எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வல பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புது பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது ஆட்சியில் வரும் பொழுது பேறு பெற்ற சாகா தன்மையினால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்தன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனம் 9 முதல் 18 வரை. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடம் இருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே, அனைத்து உலகின்
வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர். அந்நிய நாடுகளை நம் தாழ் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். மெஸ்ஸியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 16 இறைவாக்கியங்கள் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீரரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, அது ஒரு கிராமம்.
அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வருகிறார். அவர் எப்பொழுதுமே காலையில் ஒரு 4-5 மணிக்கெல்லாம் சீக்கிரமாகவே எழுந்து தன்னுடைய வயலுக்கு வந்து வேலை செய்ய புறப்பட்டு செல்வார். அப்படி அன்றைய நாள் அப்படி அவர் வேலைக்கு சென்ற பொழுது அவருடைய வயலில் வந்து மாட்டை பூட்டி ஏர் உழுகின்ற பொழுது அவருக்கு வந்து திடீர்னு ஒரு இடத்துல வந்து அந்த ஏர் வந்து தள்ள முடியாமல் மாட்டிக்கொள்கிறது. அப்போது அவர் என்ன இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு க்யூரியாசிட்டியோட வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்து அந்த இடத்த வந்து தோண்டி பார்க்குறாரு. அப்படி தோண்டி பார்க்கின்ற பொழுது ஒரு பெட்டி வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறது. அது ஒரு புதையலாக இருக்கிறது. சரி, அந்த புதையலை வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதை பார்த்து அதை வந்து திறக்கின்ற பொழுது அவருக்கு வந்து ஒரு பூதம் ஒன்று வந்து வருது. அந்த புதையலை உடைச்ச உடனே ஒரு பூதம் ஒன்று வெளியே வருது. வெளியே வந்தோடனே இவருக்கு வந்து ஒரு பயம் இருந்தாலும் மனதுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு சின்ன பயம், ரெண்டுமே கலந்த ஒரு உணர்வோடு அந்த பூதத்தை பார்க்குறாரு. அந்த பூதமும் அந்த விவசாயியை பார்த்து வெளியே வந்து, நான் பல வருடங்களாக பல யுகங்களாக நான் வந்து இந்த பெட்டியில் வந்து அடைப்பட்டு இருந்தேன். நீங்கள் இன்னைக்கு வந்து என்னை வந்து விடுதலை செஞ்சீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள், நான் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த விவசாயி அமைதியாக இருக்கிறாரு. அந்த பூதம் வந்து, உங்களுக்கு வந்து நகை வேணுமா, என்ன வேணும், சொத்து வேணுமா, பணம் வேணுமா, இல்லை நகைகள் வேணுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை கேட்டுகிட்டே அந்த பூதம் கேட்கறது. இவரும் வந்து எதுவும் சொல்லலை. கடைசியாக அந்த விவசாயி வந்து இப்படி சொல்கிறார். அந்த பூதத்துக்கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறார். எனக்கு என்னுடைய தம்பி வந்து பல வருடங்களாக ஒரு 5-6 வருடமாக வந்து காணாமல் போயிட்டான். என் தம்பியை மட்டும் நீ வந்து கண்டுபிடிச்சி கொடு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி வந்து அந்த பூதத்தை பார்த்து சொல்கிறாரு. உடனே அந்த பூதத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சின்ன மகிழ்ச்சி. ஐயோ, இந்த காலத்தில் இந்த யுகத்தில் வந்து ஒரு சகோதர பாசம் என்பது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. காணாமற் போன அந்த தம்பியை வந்து இவர் நம்மக்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரே அப்படின்னு சொல்லி, அவ்வளோ பாசமாக உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை பார்த்து வந்து கேட்குது. கேட்ட உடனேயே அந்த விவசாயி சொன்ன பதில் என்ன அப்படின்னா வந்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை. என் தம்பி எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான், அதை தராமல் ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அவனை மட்டும் கண்டுபிடிச்சி கொடு, எனக்கு அது போதும், அவங்ககிட்ட நான் அந்த பணத்தை வாங்கிக்கிறேன், இதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொன்னாராம். இயேசுவில் அன்பானவர்களே, இப்படி தான் இன்றைய உலகத்தில் நாம் பல நேரங்களில் பார்க்கிறோம். நம்முடைய உறவு முறை என்பது வந்து நம்முடைய அண்டை வீட்டாரிடமும் சரி, நம்முடைய குடும்ப உறவிலும் சரி, இப்படி ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக சண்டை சச்சரவுகளோடு, பொறாமை இப்படின்னு சொல்லி நிறைய விதமான அந்த எதிர்பார்ப்புகள் மற்றும் ஏமாற்றங்கள் இப்படி நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. இப்படி நாம் எல்லோருமே ஒரு இறுக்கமான அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுதுதான் நம் ஆண்டவர் இயேசு இன்றைய இறை வழிபாட்டின் வழியாக நம் அனைவரையுமே இந்த கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு இந்த புதிய உறவு முறை பற்றியும், அந்த புதிய உறவினால் நமக்கு கிடைக்கின்ற அந்த பலனை பற்றி நம் ஆண்டவர் இயேசு இன்றைய வழிபாட்டின் வழியாக நமக்கு கற்பிக்கின்றார். நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவு முறை என்பது வந்து தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள அந்த உறவு முறையாக இருக்கின்றது. இந்த உறவு முறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தந்தையை பற்றி நல்ல முறையில் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையிடம் நாம் செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. தந்தையிடம் நாம் எதையும் கேட்கலாம். ஆனால் கேட்பது அனைத்துமே கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்துவிடக்கூடாது. காரணம் என்னவென்றால், ஒரு குழந்தை எதை கேட்டாலும் அந்த தந்தை கொடுத்தால் அவர் நல்ல தந்தையாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, குழந்தையின் தேவையை அறிந்து கொடுக்க வேண்டும். அதுபோலத்தான் கடவுளும் நமக்கு நமது தேவையை அறிந்து விண்ணக தந்தை நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு வேண்டிய அனைத்து அருள் வளங்களையும் தந்து கொண்டிருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகில் நம் மக்கள் அனைவருமே கடவுள் மீது விசுவாசம் வைத்திருக்கின்றோம் என்று சொல்கிறோம். ஆக கடவுள் தங்களது தந்தையாக
கொள்வதாக வாக்களிக்கின்றோம். ஆனாலும் தங்களின் தேவைகளை அவங்க நினைத்த மாத்திரமே வராத பொழுது வெகு எளிதாக அந்த உறவை நாம் முறித்து கொள்கிறோம். இது சரியான அணுகுமுறை அல்ல. நாம் கேட்பது அனைத்தையும் விட நமது தேவைகளை இறைவன் தருவார் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு முழுமையாக இருக்க வேண்டும். நாம் இந்த இறை உறவில் தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும். அந்த ஒரு விசுவாசம் இருந்தால்தான் எப்பொழுதுமே நாம் அந்த இறை உறவில் நாம் தொடர்ந்து பயணிக்க முடியும். கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உறவில் வளர வேண்டும். இந்த உறவை வளர்க்க முயற்சி எடுக்க வேண்டும். கடவுள் நம்மை பிள்ளைகளாக வெறுமனே ஏற்றுக்கொள்ளாமல் நம்மை நல்ல பிள்ளைகளாக வளர்ப்பதற்கு தொடர்ந்து வழி நடத்தி வருகிறார். அந்த இறைவனின் அன்பை நம்மில் உணர்வோம். அந்த அன்பை உணர்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு ஏற்றபடி என்னதான் கஷ்டங்கள், சோதனைகள், நாம் இறுக்கமான சூழ்நிலைகள் நம் வாழ்விலே இருந்தாலும் நிச்சயமாக கடவுளுக்கு ஏற்ற முறையிலே நம்மால் வாழ முடியும். எனவே இன்றைய நாளிலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இதுவரை காத்து வழி நடத்திய நம் இறைவன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்து நிறைவாக நம்மை வழி நடத்துவார் என்ற அந்த ஒரு நினைப்பிலே நாம் வாழ்வோம். இறை ஆசிரை தொடர்ந்து பெறுவோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகன் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டெழுதியது போல நம்முடைய தாழ்நிலைகளையும் கண்ணோக்கி நமக்கு வேண்டிய அருள் வளங்களை நமக்கு தந்து நம்மை பாதுகாப்பார். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்கண்ணியர்கள் மற்றும் துறவியர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். சவால்கள் நிறைந்த உலகின் நடுவே நீர் கொடுத்துள்ள அழைப்பை ஏற்று நீர் ஒப்படைத்துள்ள இறை மக்களை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தி செயல்படவும் உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்ல இறைவனே, எம் இறைவா, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையில் உறுதிப்படுத்தியவரே, நம்பிக்கையே கிறிஸ்தவ வாழ்வு என்பதனை மறந்து வாழும் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக வேண்டுகிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது என்ற இறை வார்த்தை இறை மக்களின் வாழ்வாக வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் உறைவிடமே இறைவா, இன்றைய இளைஞர் இளம் பெண்களுக்காக வேண்டுகிறோம். கடவுளின் பயமே ஞானத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், இன்றைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் மூழ்கி கிடக்காமல் உலக மாய கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு மனித நேயத்தை மாண்புடன் கட்டி காக்கும் சிறந்ததொரு சமுதாயத்தை உருவாக்கிட இவர்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தூய ஆவியின் வழியாக அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவருக்கும் ஆறுதலே எம் இறைவா, கடினமான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் வேதனைப்படும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். மக்களை வாட்டி வதைக்கும் எல்லா நோய்களும் அகன்று அவர்கள் இறைவனின் அருளால் நலமடைய வேண்டுமென்றும் அவர்களுடைய வேதனைகளை தனித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, உலக அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் வேண்டுகிறோம். நாட்டிற்கு நாடு அணு ஆயுதங்கள் பெருகி போர்கள் ஏற்படும் சூழல்கள் இல்லாமல் போக வேண்டும் என்றும், இஸ்ராயல் காசா எல்லை பகுதிகளில் போர் பதற்றம் குறைய வேண்டும் என்றும், இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவு ஏற்பட வேண்டும் என்றும்
இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித ஜோன் ஆஃப் ஆர்க் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருப்பது என்பதை நீர் அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்தரிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அதை நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே,
எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்புகள் அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்கழிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் மீது நோக்குடன் தூயிக்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பேனா பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறைய வாழ்வழிப்பதாக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாளும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மலர்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினே. விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீட, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம். வாராயோ நெஞ்சம், தாராயோ தஞ்சம்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும், கார்மேகம் காணும் மயிலாக நாளும் என் நாவில் ஆனந்த ராகம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தான் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளும் உம்மை வேண்டுகின்றோம். ஆதனாகும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் என்று நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம், நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், இதயம் எளியோருக்கு இறையரசை வாக்களித்த இதயம், துயருவோர்க்கு ஆறுதல் அளிக்கும் இதயம், ஏழை எளியோருக்கு இறையரசை வாக்களித்த இதயம், துயருவோர்க்கு ஆறுதல் அளிக்கும் இதயம், கனிவோடு பணிவிடை செய்ய படைத்த நல் இதயம், நம்மை கனிவோடு பணிவிடை செய்ய படைத்த நல் இதயம், இரக்கம் மிகுந்தோர்க்கு இரக்கம் அளிக்கும் இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம், 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 இதயம்.